மொபைல் ஜெர்னலிஸ்ட் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு குடியாத்தம் குமரன் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நண்பர்களே, அந்த வளர்ந்து கட்டவன் திருட்டு லாட்டரி மருமகன் ஆதவர்ஜுனா, அதாவது சட்டமன்றத்தில் பேசும்போது பதிவு பண்ண கருத்து என்னன்னா, திமுக கூட்டணி கட்சிகள் இல்லைன்னா 10 தொகுதி கூட ஜெயிக்காது. நீங்க 50 வருஷமா தொடர்ந்து ஜெயிக்கிறீங்கன்னா கூட்டணி கட்சிகள் தான் காரணம். இப்ப நீங்க எதிர்கட்சியா வந்திருக்கீங்கன்னா கூட்டணி கட்சிகள் தான் காரணம். காங்கிரஸ் இல்லைன்னா, ஐஎம்எல்ஏ இல்லைன்னா, இந்திய கம்யூனிஸ்ட் இல்லைன்னா, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் இல்லைன்னா, விடுதலை சிறுத்தைகள்லாம் நீங்க ஜெயிச்சிருக்கவே முடியாது. 10 கூட ஜெயிக்க முடியாது. அவங்களால தான் நீங்க ஜெயிச்சிங்க, அவங்களால தான் நீங்க ஜெயிச்சிங்கன்னு அந்தாள் பேசினா அப்படி சட்டமன்றத்தில் அந்தாள் பேசினா அப்படி. அதுக்கு மாண்புமிகு எதிர்கட்சி துணைத் தலைவர், கழகத்தின் மூத்த முன்னணி தலைவர் அண்ணன் கே நேரு அழகா பதில் சொன்னார். ஏன்னா நீங்களே எங்க கூட்டணியில ஜெயிச்ச எங்க கூட்டணி கட்சிகளை வச்சு தான் நீங்க ஆட்சி அமைச்சிருக்க. நீ எந்த காங்கிரஸ் சொல்றியோ, எந்த ஐஎம்எல்ஏ சொல்றியோ, எந்த இந்திய கம்யூனிஸ்ட் சொல்றியோ, எந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் சொல்றியோ, எந்த விடுதலை சிறுத்தை சொல்றியோ, அவங்களை வச்சுதான் நீயே ஆட்சி அமைச்சிருக்க. சோ கிட்டத்தட்ட இன்னைக்கு தாவேக்கு ஆட்சி இருக்குதுன்னு கேட்டா அது திமுக போட்ட பிச்சை. டிவிக்கு ஆட்சி பொறுப்பு. இன்னைக்கு திரு ஜோசப் விஜய் அவர்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருக்கிறார் என்று கேட்டால் அது திமுக போட்ட பிச்சை. இந்த வளர்ந்து கட்டவன் திருட்டு லாட்டரி மருமகன் ஆதவர்ஜுனா மந்திரின்னு கேட்டா அது திமுக போட்ட பிச்சை. என்ன சொல்றது? அப்படி இருக்கும்போது கூட்டணி கட்சினால தான் நீ ஜெயிச்சுன்ற, நான் போட்ட பிச்சை தான்டா நீங்க ஆட்சி இருக்கீங்க. என் கூட்டணி கட்சி வச்சுதான் நீ ஆட்சி அமைச்சிருக்க. இப்பயோ உனக்கு தைரியம் தான் காங்கிரஸ் வெளியே பண்ணாரு. நான் ஒன்னு சொல்றேன், ஆதவர்ஜுனாக்கு என்ன சொல்றது, உனக்கு தான் உன்னை எவ்வளோ பேசியாச்சு. 2 நாளா நான் சமூக வலைத்தளம் பேசல. ஏன்னா எங்க குடியாத்துல திமுக ஆட்சி காலகட்டத்தில் 96ஆம் ஆண்டு முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் கட்டிய மோர்தன அணை நேற்றைக்கு திறந்தார் எங்கள் மாவட்ட ஆட்சித்தலைவர்கள். அது மேல சொன்னாங்க, அங்க திறந்தாங்க. கால்வாயை தூர் வரல. கால்வாய் தூர் வரலைங்க. கிட்டத்தட்ட 30-40 கிலோமீட்டர் அந்த கால்வாய் போகுது. கால்வாய் தூர் வராம டேம் திறந்து விட்டா தண்ணி கால்வாயில போகுமா? அங்கங்க நின்றுட்டு தண்ணி எல்லாம் வெளியே வந்துடும். அது கால்வாய் தூர் வரன மாதிரி நம்ம புஷி ஆனந்தன் எதனா பில்லு போட்டு கமிஷன் வாங்கிட்டாரா என்னன்னு தெரியல. கால்வாய் தூர் வரல. அதுக்கு ஒரு பெரிய ஆர்ப்பாட்டம் நடத்தினோம் நாங்க. அது நீங்க எல்லாம் சோசியல் மீடியாவில் பார்த்துருப்பீங்க. அதனால 2 நாள் சமூக வலைத்தளம் வர முடியல, யூடியூப்ல நான் பேச முடியல. நான் ஆதவர்ஜுனா சொல்றேன். அவனை பார்த்தீங்களா? ஆதவர்ஜுனாவை திமுகன்னு சொல்லும் போது அவ்வளவு கோபம் வருது ஆதவர்ஜுனாவுக்கு. திமுக 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 நம்ம தலைவர் தளபதி பேரை சொல்லும் போது திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள், திரு மு.க. ஸ்டாலின் ஒரு சில நேரத்தில் மு.க. கூட கத்துறான் கோபமா. ஒரு எம்பி சீட் நம்ம தரலன்ற கோபம் அவனுக்கு இருக்கு. நான் என்ன சொல்றேன், அதாவது கூட்டணி கட்சிலாம் நீங்க ஜெயிச்சிட முடியுமா? நாங்க ஜெயிச்சோம் பார்த்தா நாங்க இது ஒரு ஆக்சிடென்ட் மேன், நீ ஜெயிச்சது ஒரு ஆக்சிடென்ட். இனிவா இவ்வளவு பேசுற, ஏன் கூட்டணி கட்சி தான் நீ ஆட்சிக்கு வந்துக்கிற. சரி, கூட்டணி கட்சி தான் நீ ஜெயிச்ச. நான் காங்கிரஸ் தனியா நினைச்சு, நான் காங்கிரஸ் கூட ஒரு நாடாளுமன்ற தேர்தலிலே காங்கிரஸ் 40 தொகுதியில தனியாக நின்னாங்க. டப்பாசி இன்னும் கொஞ்சம் இருந்தா நோட்டா கீழே வந்துருப்பாங்க. இதுதான் காங்கிரஸ் நிலைமை தமிழ்நாட்டில். அந்த செத்த பணத்துக்கு உயிர் கொடுத்த காங்கிரஸ் செத்த பணத்துக்கு எடுத்துட்டு போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து அதுக்கு வெண்டிலேட்டர் ஆக்சிஜன் வச்சு உயிர் கொடுத்து வெளியே தான் நான் கொண்டு வந்தது. நாங்க தான் ஒரு முறையும் அந்த சாக போற அந்த பணத்தை நீ கொண்டு போயிருக்கிற. ஆச்சா, காங்கிரஸ் தனித்து நின்னானே நாடாளுமன்ற தேர்தலில் 40 தொகுதியில தனித்து நின்னான். ஜெயிச்சானா? முடியாது. சரி, எந்த கூட்டணி கட்சிகள் சொல்ற ஆதவர்ஜுனா? எங்களோட இருக்கிற கூட்டணி கட்சி எல்லாம் சேர்ந்து ஒரு தேர்தலை சந்திச்சாங்க. எங்களோட இருக்கிற கூட்டணி கட்சிகள் எல்லாம் சேர்ந்து ஒரு தேர்தலை சந்திச்சாங்க. ஜெயிச்சாங்களா? எல்லா கூட்டணி கட்சிகள் சேர்ந்து நின்னாங்க. கேப்டன் விஜயகாந்த் அவர்களே முதலமைச்சர் வேட்பாளராக அந்த கோபால்சாமி தலைமை தாங்கி கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் முதலமைச்சர் வேட்பாளர். நான் இந்த எங்களோட எல்லா கூட்டணி சேர்ந்து ஒரு கூட்டணி, அந்த கூட்டணியை உருவாக்குறது யாருன்னு கேட்டா கோபால்சாமி. ஜெயிச்சிங்களா? பாவம் கேப்டன் விஜயகாந்த், புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் அந்த தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தோட கூட்டணி வந்திருந்தால் தலைவர் கலைஞர் முதலமைச்சராக இருப்பார். கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் எதிர்கட்சி தலைவராக இருப்பார். முதலமைச்சர் வந்திருக்கலாம் எதிர்காலத்தில். விஜய் வரும்போது கேப்டன் விஜயகாந்த் வர மாட்டாரா? ஆனா தனித்து நீங்க என்ன ஓட்டு வாங்க? டெபாசிட் வாங்கல. ஒரு தொகுதியிலும் டெபாசிட் வாங்கல. இதுதான் எங்களோட கூட்டணி கட்சி இருக்கிற ஒரு நிலைமை. ஏதோ நாங்க சேர்ந்து அவருக்கு ஒரு வாழ்வு கொடுத்தோம். எம்எல்ஏவா உள்ள கூட்டு போனோம், எம்பிஆர் டெல்லி கமிச்சோம், உள்ளாட்சி அமைப்பில் என் கூட கூட்டு போனோம். இன்னைக்கு அந்த வைகோ பத்தி பேசும்போது ஒரு சப்ஜெக்ட், எந்த வைகோ எதிரிகள் இருந்து வருகிற கணைகளை, அதாவது தாவேக ஆட்சியை நோக்கி எதிரிகள் இருந்து வருகிற கணைகளை தடுத்து தாவேகாவை பாதுகாக்கிற பாதுகாப்பு கவசமாக மதிமுக இருக்கும். நாங்கள் என்றைக்கு முதலமைச்சர் ஜோசப் விஜய்க்கு மதிமுக பாதுகாப்பாக இருப்பன பேசின வைகோவை செருப்பால் அடிச்சார். இன்னைக்கு அவை முன்னவர் மாண்புமிகு அமைச்சர் செங்கோட்டையன். ஏடிஎம்கே கிண்டல் பண்ணணும்னு சொல்லிட்டு செங்கோட்டையன் என்ன பண்றாருன்னா,
இன்னைக்கு மதிமுக எப்படி ஆள் இல்லாத கட்சி, இன்னைக்கு சின்ன பண்ணமாயிட்டு ஆள் இல்லாத கட்சியா கோபால்சாமி மட்டும்தான் தலைவர், தொண்டர்களே இல்லாத கட்சி எப்படி இன்னைக்கு மதிமுக அனாதியா நிற்குதோ, தொண்டர்களே இல்லாத கட்சியாக வைகோக்கு என்ன நிலைமை அரசியலே அதே நிலைமை அதிமுகவில் வரும், அதே நிலைமை எடப்பாடி பழனிசாமி வரும்னு சொல்லிட்டார். எடப்பாடிக்கு நிலைமை வராது, தொண்டா அவர் கூட தான் இருக்கிறான் பாரு. ஏடிமிக்கு நான் சப்போர்ட் பண்ணி பேசுறேன். சோ செங்கோட்டைய மதிமுகவை கேவலமான கட்சி, தொண்டர் இல்லாத கட்சி, வைகோ ஒரு டம்மி பீஸ்னு சொன்னார். ஆனா அந்த கூட்டணியில போய் வாலண்டியரா போய் சேர்ந்துன்னு தாவேகாவை பாதுகாக்கிற பாதுகாப்பு கவசமாக மதிமுக இருக்கும்னு கோபால்சாமி பேசுறேன்னா மானம் மரியாதை இல்லைன்னா கூட அங்க அந்த ஆள் போயிருக்கான் பார். அந்த நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தும்பனியுடைய தூக்கு போட்டு வைகோ தொங்கலாம், தும்பனியுடைய தூக்கு போட்டு வைகோ தொங்கலாம். அந்த வைகோ பேச்சு கேட்டு ஒரு கூட்டணி அமைச்சிங்களே, இன்னைக்கு எங்களால் வெற்றி பெற்று என் தொண்டன் உழைப்பால், திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொண்டன் உழைப்பால் வெற்றி பெற்று அவர்களுக்கு ஆதரவு தந்துருக்கிறவங்க எங்கோடு இல்லாம தனித்தன்மை போது நீ ஜெயிக்க, அப்புறம் உன்னால ஜெயிச்சுனா நான் சொல்லுகிறேன், ஆதரவு சொல்றேன், நான் பல முறை பதிவு பண்ணிட்டேன். இந்த தேர்தலில் கிட்டத்தட்ட நாங்க தனித்தனி நம்ம தான். ஏன்னா எங்களுக்கு காங்கிரஸ்காரன் கூட ஓட்டு போடல, விடுதலை சிறுத்தைகள் ஓட்டே போடல, யாரும் ஓட்டு போடல. இது எல்லாமே விஜய்க்கு தான் போட்டாங்க. கூட்டணி இல்ல திமுக கூட்டணி கட்சிகள் உனக்குதான் ஓட்டு போட்டான் தாவேக்காக்கு. நாங்க கிட்டத்தட்ட தனித்து நின்று கிட்டத்தட்ட 59 எம்எல்ஏ நாங்க ஜெயிச்சிருக்கோம். பாராளுமன்றத்தில் இதுதான் நிலைமை. எல்லாரும் எங்கள் அன்பு தலைவர் தளபதி முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் எங்கள் தலைவரிடத்துல எல்லாரும் சொல்லிட்டாங்க, செயற்குழுவும் சரி எல்லாரும் சொல்லிட்டாங்க, கூட்டணி வேணாம். அவர் நன்றி கேட்டாங்க, அவங்க கூட டிவிக்கு கூட கூட்டணி வேணாம்னு சொல்லிட்டு. எனவே ஆதவர்ஜனா சொல்றேன், திமுக பத்தி பேசுவதற்கு திருட்டு லாட்டரி சீட்டு மருமகன் ஆதவர்ஜனாக்கு எந்த தகுதி இல்லை. கூட்டணி இல்லாம நீங்க ஜெயிக்க முடியாது, நீங்க கூட்டணி நீ ஜெயிக்க பேசுற பாரு, நாங்க காசு கொடுக்கல மதம் இல்லைன்னு. இது ஒரு விபத்து. அது என்ன இப்பதான் எல்லாம் பேசிட்டு இருக்காங்க, என்ன பிராடுவாரா நடந்து சொல்றதுனால கூட்டணி இல்ல ஜெயிக்க முடியாது, கூட்டணி இல்ல ஜெயிக்கும், நாங்க ஜெயிச்சோம். இனிமே வா, இடைத்தேர்தல் இருக்குது, உள்ளாட்சி தேர்தல் இருக்குது, நாடாளுமன்ற தேர்தல் இருக்குது. நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னா சட்டமன்ற தேர்தல் தான். என்ன சொல்லி இனிமே வா, என்ன சொல்ற, சட்டமன்றத்துல உங்களுக்கு தான் பேச தெரியன்றது இல்லை. அதுல ராஜமோகன் சொல்றார், யாரு ராஜமோகன், நீங்க அடிக்க வரீங்க, எங்களை அடிக்க வரீங்க, எங்கள்கிட்ட இளம் ரத்தங்கள் இருக்கிறதுனா என்ன அடிப்பியா? இள ரத்தம் தான். நான் ராஜமோகன் கேட்கிறேன், இள ரத்தம் தான் அடிதடி வரியா பார்க்கலாம். அண்ணன் கே நேரு 5 பேர் சமாளிப்பார், அண்ணன் உதயநிதியை 10 பேர் சமாளிப்பார், அண்ணன் ஏவாவேலூர் 5 பேர் சமாளிப்பார், அண்ணன் கோவி செலினும் 5 பேர் சமாளிப்பார், வேங்கை மைதன் எம்ஆர்கே காட்டுல சிங்கம் வேட்டையாடுற மாதிரி வேட்டையாடுவார். எங்கள்கிட்ட இருக்கிறாங்க, நிறைய பேர் இருக்காங்க. அதனால இப்படி எல்லாம் பேசக்கூடாது. என்ன அடிதடி வருவியா? அதிமுக ஜெயலலிதா முதலமைச்சர் இருக்கும்போது அந்த சட்டமன்றத்தை நாங்க சமாளிச்சவங்க, எம்ஜிஆர் முதலமைச்சர் இருக்கும்போது அந்த சட்டமன்றத்தை நாங்க சமாளிச்சவங்க, அதிமுக நாங்க மோதனவங்க, அந்த காலத்துல காங்கிரஸ் சமாளிச்சவங்க. நீங்க பொடி பசங்க சில்லற பசங்க அடிதடி கூப்பிடுறியா? அதெல்லாம் எதிர்பார்க்கிறேன் ஆதவர்ஜனா. அங்க அடிதடி நடக்கணும், சட்டமன்றம் அடிதடி நடந்து என்ன சொல்றது, அடிதடி நடந்து மைக்கு வீசணும், மைக்கு எடுத்து எதிர்கட்சி திமுக வீசணும், செருப்பு எடுத்து வீசணும். அது முதலமைச்சர் ஜோசப் விஜய் மீது விடணும். இப்படி ஜோசப் விஜய் அசிங்கப்பட்டு அந்த கட்சியில போய் அமைச்சராதையா. எனவே இப்படி ஒரு கேடுகட்ட சட்டமன்றத்தில் திமுக கூட்டணி எல்லாம் ஜெயிப்போண்டா, திமுக கூட்டணி ஜெயிச்சிருக்கீங்களா? ஜெயிப்போண்டா. நன்றி கட்டவனுக்கு எல்லாம் அந்த அவன் பேருனா அந்த டிவிகேல எம்எல்ஏ வரணும் மதுரையில முஸ்தபா, அந்த ஆள் என்ன சொல்றான், கண்ணியத்துக்கு ஒரு இஸ்லாமியர்களே, இது நீ நியாயம் சொல்லுங்க, இஸ்லாமியர்களுக்கு எதுவுமே நாங்க செய்யலாம், இஸ்லாமியர்களை திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில நாங்க உங்களை தீவிரவாதியின் முத்திரை குத்தணுமா? இஸ்லாமியர்களை தீவிரவாதியின் முத்திரை குத்தணுமா? இஸ்லாமியர்களுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் செய்த நன்மை விட யாருன்னா செஞ்சிருப்பாங்களா? இந்தியாவிலே சொல்லுகிறேன், இந்தியாவிலே பாபர் மசூதி இடிக்கப்பட்ட பொழுது இந்தியா முழுவதும் கலவரம் நடந்தது. ஆனா தமிழ்நாட்டில் ஒரு குச்சி எறியல. இங்க இஸ்லாமியர்களும் இந்துக்களும் கிறிஸ்தவர்களும் அண்ணன் தம்பியா மாமா மச்சனா பழகிறோம். அதற்கு காரணம் திராவிட முன்னேற்ற கழகம். இஸ்லாமியர்களுக்கு இடஒதுக்கீட்டு கொடுத்தது ஹஜ் பயணம் போகும்போது அவங்களுக்கு சலுகைகள் நிறைய சொல்லுவோம், எல்லாருக்கும் தெரியும். இஸ்லாமியர்களை பாதுகாக்கிற ஒரே இயக்கம், திராவிட முன்னேற்ற கழகம். அந்த ஷாஜகான் சொல்றேன், என்ன சொல்றது, அதாவது கண்ணியத்துக்குரிய காகிதம் இல்லத்தவர்கள் மரணப்படுக்க இருக்கும் பொழுது தலைவர் கலைஞர் அழைத்து இஸ்லாம் சமுதாயத்தை உங்கள் கரத்தில் ஒப்படைக்கிறேன், நீங்கள் தான் இஸ்லாம் சமுதாயத்தை பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னவர் காகிதம் இல்ல. அன்றைக்கு தலைவர் கலைஞர் காகிதம் இல்லத்திடத்திலே ஒரு வாக்குறுதி தந்தார். இஸ்லாம் சமுதாயத்துக்கு ஒரு தீன்மை என்று சொன்னால் கலைஞர் கருணாநிதி பிணத்தை தாண்டிதான் சென்று ஒரு தீன்மை ஏற்படும். இஸ்லாம் சமுதாயத்திற்கு நான் பாதுகாக இருப்பேன் என்று சொன்னவர் முத்தமிழர் டாக்டர் கலைஞர். பாதுகாப்பு செருப்பா இருப்பார். பிஜேபிக்கு ஆதரவு கொடுத்து வாஜ்பாய் இந்த நாட்டின் பிரதமராக்கிட்டு பிஜேபி ஆட்சி காலகட்டத்தில்
ராமநாதபுரம் மாவட்டம் கீழக்கரையை சேர்ந்த ஒரு தமிழ் இஸ்லாமியர் அப்துல் கலாம் அவர்களை இந்த நாட்டின் ஜனாதிபதி ஆக்கியவர் முத்தமிழர் டாக்டர் கலைஞர். எனவே இஸ்லாம் சமுதாயத்துக்கு ஒரு ஹரான் யாரு? இஸ்லாம் சமுதாயத்துக்கு ஒரு ஹராம் யார் என்று கேட்டால் ஹராம். இஸ்லாம் சமுதாயத்தின் ஹராம் யார் என்று கேட்டால் அந்த மதுரையிலே தாவேக்கானுடைய எம்எல்ஏவாக இருக்கிற ஷாஜகான். ஏன் டோட்டலும் ஐஎம்எல்யூவே டோட்டல் நன்றி கட்டுத்தனமா இந்த வயசான காலத்தில் நடந்துக்கிற பேராசிரியர் காதர் மைதுன்னு சொல்றேன். அவன் ஒருத்த மந்திரியாகிறானே ஐஎம்எல்ஏ அவனையும் சொல்றேன். எனவே இஸ்லாமியர்கள் என்று சொன்னால் திமுக, திமுக என்று சொன்னால் இஸ்லாமியர்கள். இந்த சட்டமன்றத்தில் மானிய கோரிக்கையில எவனுமே பேசலீங்க. ஒரு பொதுக்கூட்டம் மாதிரி திராவிட முன்னேற்ற கழகத்தை கண்டித்து நடைபெற கண்டன பொதுக்கூட்டம் தாவேக்கான்னு சொல்லி இதுதான் பேசுறானே தவிர அங்க பேசுறவங்க யாரும் ஒருத்தர் கூட அங்க மக்கள் பிரச்சனை பேசுறதில்லை. அதே மாதிரி இந்த காங்கிரஸ் சொல்லும் போது இந்த அந்த அம்மா கன்னியாகுமரியில காங்கிரஸ் எம்எல்ஏ அவங்க பேர் தாரகை பேர்ல வருது. அப்புறமா தாரகை காகித பற்றையா இது தாரகை காகிதை பற்றை இல்ல தாரகை காக்கா கூட்டமா தாரகை 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 கத்பாத் அந்த சகோதரி காங்கிரஸ் உடைய நாகர்கோயிலோ கன்னியாகுமரி எம்எல்ஏ அவங்க கன்னியாகுமரி மாவட்டத்தில் அவங்க தான் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் தாரகை கத்பாத். அவங்க சொல்றாங்க பாரத் ஜோதா யாத்திரை நடத்தியதால் தான் இந்த பாரத் ஜோதா ஏடைய வைத்துதான் திமுக வெற்றி பெற்று எதிர்க்க சந்தஸில் அமர்ந்து கொண்டிருக்கிறோம். என்னது ராகுல் காந்தி மரியாதைக்குரிய ராகுல் காந்தி அவர்கள் பாரத் ஜோதா யாத்திரை தமிழ்நாட்டிலே தொடங்கிய காரணத்தால் தான் திமுக வெற்றி பெற்றது. கன்னியாகுமரி நாகர்கோயில் நிறைய காடுகள் இருக்கிறது. மரியாதைக்குரிய சகோதரி தாரகை கத்பாத் அங்க இருக்கிற குரங்குகள்லாம் சிரிக்கும் இந்த காமெடி கேட்டா. அவரு அங்க கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் கன்னியாகுமரியிலும் அவர் அந்த பாரத் ஜோதா யாத்திரை ஆரம்பிச்சார். அந்த பாரத் ஜோதா யாத்திரையை துவைக்க வைத்தவரே முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞரினுடைய இதயத்தை இரவாக பெற்றிருக்கிற என்னால மக்களின் முதல்வர் எங்க தலைவர் தளபதி முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தலைவர் தளபதி அதை தொடங்கி வச்சாரு. ஜம்மு காஷ்மீர்ல இங்க முடிச்சாங்க. அதை முடிச்சு வச்சவர் திமுகவின் துணை பொதுச் செயலாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் திருச்சி சிவா. நீங்க தமிழ்நாட்டு உள்ளே வரலையா? அப்படியே கன்னியாகுமரியில அந்த ஊர்வலத்தை ஸ்டார்ட் பண்ணி அப்படியே கேரளா போனீங்க. அப்படியே நீங்க கேரளா போய் அப்படியே கேரளால இருந்து கர்நாடகா போனீங்க. கர்நாடகால அப்படியே ஆந்திரா உள்ள தூந்தாடி மகாராஷ்டிரா போய் அப்படி போயிட்டீங்க. அப்படியே இந்தியா முழுக்க போல நீங்க நடத்தின பாரத் ஜோதா நீங்க எங்கெல்லாம் பாரத் ஜோதா போனீங்களோ அங்கெல்லாம் காங்கிரஸ் தோத்துச்சு. முதல்ல ராகுல் காந்தி பிரதமராக வர்றது காங்கிரஸே விரும்பல. ஆனா தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் தான் முத்துவேல் கருணாநிதி தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் தான் முதல் இந்தியாவிலே பிரதமர் வேட்பாளர் ராகுல் காந்தி அறிவிச்சார் ஐஎன்டிஏ கூட்டணியில். அப்பயே மம்தா பானர்ஜி எல்லாம் கோச்சிக்கினாங்க, நிறைய பேர் கோச்சிக்கிறாங்க. இன்னும் தேர்தல் முடிவே வரல, திரு மு க ஸ்டாலின் ராகுல் காந்தி அறிவிக்கிறாரு. அவங்க அம்மா சொல்லல, மரியாதைக்குரிய அன்னை சோனியா காந்தி சொல்ல, மரியாதைக்குரிய காங்கிரஸ் பேரியக்கத்தின் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே சொல்லல, தமிழ்நாட்டில் இருக்கிற மூத்த தலைவர் ப சிதம்பரம் சொல்லவில்லை, யாரும் சொல்ல, தளபதி சொன்னாரு. அவங்க சொன்னாங்க பாரத் ஜோதி யாத்திரை சொல்லிக்கோ. என்ன சொல்றது? சொல்லிக்கோ. அது என்னன்னு தெரியல. இப்ப திடீர்னு காங்கிரஸ் உடைய தலைவர் மாணிக் தாகூர் இப்ப ஏதோ திடீர்னு டிவி லைட்டா அப்படி தாக்குறாரு. சோஃபா சரியா வரலையோ பயப்படாதீங்க, நம்ம திருட்டு லாட்டரி சீட்டு மருமக ஆதவர்ஜினா நல்ல அருமையான சோஃபா எல்லாம் உங்களுக்கு அமுச்சு வைப்பாரு. என்ன சொல்றது, நல்லா உங்களுக்கு அருமையான சோஃபா அமுச்சு வைப்பாரு. அதனால ஏதோ பேசணும்னு பேசுறது. ராஜமோகன் பத்தி எல்லாம் எனக்கு தெரியும். ராஜமோகன் எனக்கு இன்னைக்கு இல்லை, எனக்கு 20 வருஷமா தெரியும். ராஜமோகன் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜமோகன், செய்தி மற்றும் விளம்பரத்துறை அமைச்சர் ராஜமோகன், அவர் ஒரு நெறியாளர், ஈசன ஆங்கர். விஜய் டிவியில் வந்தார். அப்புறம் ஆங்கர், யார் நிகழ்ச்சி நடத்தினாலும் போய் தொகுத்து விளம்புவார். யார் எந்த கட்சி நடத்தினாலும் எந்த அமைப்பு நடத்தினாலும் இதே கனிமொழி அக்கா கிட்ட அவர் விஜய் டிவியில் கேள்வியெல்லாம் கேட்டிருக்காரு. அவரும் அங்கே தாவேக்கால பேச்சாளர்களுக்கு பயிற்சி கொடுக்க போனவர். ஆச்சா, பயிற்சி கொடுக்க போய் இடத்துக்கு தகுந்த மாதிரி பேசுவார். கிட்டத்தட்ட ராஜமோகன் 2வது நாஞ்சில் சம்பத்தா மாறிட்டு வரார். ஒரு மரியாதை இருந்துச்சு அந்த அமைச்சரவையில, கொஞ்சம் நாகரிகமா பேசக்கூடிய நபர் ராஜமோகன். சூனாப்பானாவன் திமுக. நீங்க டோட்டல் டிவிக்கவே சூனாப்பானா, உங்க முதலமைச்சரா இருக்கட்டும், உங்க புஷி ஆனந்தா இருக்கட்டும், ஆதவர்ஜனாவா இருக்கட்டும், என்ன சொல்றது, சிடிஆர் நிர்மல்குமாரா இருக்கட்டும், நீ ராஜமோகனா இருக்கட்டும், ரமேஷா இருக்கட்டும், கீர்த்தனவா இருக்கட்டும், எல்லாமே நீங்க டோட்டல் நீங்க சூனாப்பானா. எங்களை பார்த்து சூனாப்பானாவும் அவங்க சொல்றது. யாரு சூனாப்பானான்னு சொல்லி மக்கள் சொல்லுவாங்க. அதனால இப்போ நீங்கெல்லாம் குவாரி, மணல் குவாரி, கல் குவாரி,
இதெல்லாம் நீங்க பினாமிகளை கொடுத்துட்டு நீங்கெல்லாம் வந்து காலேஜஸ் பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாம் கட்டிருக்கீங்க. குவாரி மணலுடைய பினாமியில் தான் நீங்கெல்லாம் காலேஜ், நீங்கெல்லாம் வந்து பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல்ஸ், ஸ்கூலு, தொழில் செய்றீங்கன்னு திமுகனுடைய முன்னாள் அமைச்சர்கள் எங்களை பார்த்து ஆதவர்ஜனா சொன்ன போது ஆதவர்ஜனாக்கு சொல்றேன், அதுக்கெல்லாம் சாட்சி ஒன்று நீ சொல்றதுக்கு. பினாமியில குவாரி வச்சாங்க, காலேஜ் கட்டிடுறாங்க சொல்லி எவ்வளோ குற்றச்சாட்டு சொல்ற. எங்கள் திமுகனுடைய தலைவர் பெருமக்கள் ஆதாரத்தை நிரூபி என்றார். கோர்ட்டுக்கு போய் நாங்கள் கோர்ட்டுக்கு வரோம். யாரும் உன்னை பார்த்தாலும் எங்க பயப்படல. என்ன சொல்றது, பினாமி பேர்ல குவாரி வச்சு காலேஜ் கட்டினீங்கன்னா நீ ஒரு பைசா செலவு இல்லாம கலர் சீட் கலர் பேப்பர்ல அச்சடிச்சுட்டு கலர் பேப்பர் ஆதவர்ஜனா சொல்றேன். நீ பினாமியில குவாரிங்க வச்சுக்கின்னு அதுல காலேஜ் கட்டிக்கிறீங்க, ஹாஸ்பிட்டல் கட்டிக்கிறீங்கன்னு சொல்ற ஆதவர்ஜனா கேட்கறேன். நீ 5 பைசா செலவு இல்லாம கலர் பேப்பர் பிரிண்ட் பண்ணிட்டு அந்த திருடலாட்ட சேர்த்து 1000 கோடி 2000 கோடி 3000 கோடி 4000 கோடி சம்பாதிக்கிறியே, அந்த 1000 கோடி கேரளால ஊழல் பண்ணாதான் உன் குடும்பத்தின் மீது ஊழல் வழக்கு கேரளால சம்மன் அம்சம். உன் மாமனார் மாட்டினு, உங்க மாமியார் லீமா ரோஸ், உன் மனைவி உன் பொண்டாட்டி மேலாம் இன்னைக்கு திருடல் ஆட்ட சீட்டு ஊழல் வழக்கு கேரளால இருக்குது. யாரை பார்த்து சொல்ற குவாரி வந்துட்டு வச்சு பினாமியில உங்க காலேஜ் கட்டுறாங்க. 5 பைசா செலவு இல்லாம கலர் சீட்டு கலர் பேப்பர் பிரிண்ட் பண்ணிட்டு எதாவது லாட்டிக்கிட்டேன் கலர் பேப்பர் பிரிண்ட் பண்ணிட்டு அதுல பல 1000 கோடி சம்பாதிச்சு திருடுங்கிறது யாரு? மக்கள் வரி பணத்தை. மக்கள் வரி பணம் இல்ல, மக்கள் சம்பாதிச்ச பணத்தை பல குடும்பத்தை தாலி எடுத்தது உன் மாமனார் குடும்பம். நீ திராவிட முன்னேற்ற கழகத்தை பார்த்துட்டு லஞ்சம் வாங்குறாங்க, ஊழல் பண்ணாங்க, குவாரியை வச்சு பினாமி பேர்ல காலேஜ் கட்டுறாங்க, அது கட்டுறாங்க, இது கட்டுறாங்கன்னு பேசுறாங்கன்னு சொன்னா எல்லாமே நண்பர்களே இவங்க பேசுறதை பார்த்தீங்கன்னு வச்சுங்க, எல்லாமே அவ்வளவு பொய்யான விஷயம். இன்னைக்கு அந்த அம்மா கீர்த்தனா பேசினாங்க. கீர்த்தனா தொழில்துறை அமைச்சர், அதிகமா டாக்கபிள் ஒரு மினிஸ்டர். அவங்க 1 லட்சம் கோடி முதலீட்டு பண்ணியாச்சுறாங்க. எங்க கொரியாவுக்கு போனேன் நான், அங்க போனேன் இங்க போனேன், 1 லட்சம் கோடி முதலீட்டுன்னு படிச்சாங்க. அவ்வளவும் பொய். யாரும் வந்து இன்னும் முதலீடு பண்ணல. இவங்க கேட்டிருக்காங்க, அவங்க சொல்லிக்காங்க, ப்ராசஸ்ல இருக்கு. இங்க யாரும் 1 லட்சம் கோடி இந்த 3 மாசத்துல அங்க பண்ணிட்டேன், இந்த 3 மாசத்துல 1 லட்சம் கோடி இன்வெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்களா? 1 லட்சம் கோடி இன்வெஸ்ட் பண்ணிட்டு எல்லாம் 1 லட்சம் பேருக்கு நாங்க வேலை தரோன்றாங்க. யாரு இவங்க? 6 சிலிண்டர் தரன்ட்டு இப்ப 3 சிலிண்டர் தான் தர போறாங்க. அது கூட வறுமை கோட்டுக்கு கீழே இந்த 1000 ரூபாய் வாங்குறாங்க பாருங்க, அவங்களுக்கு மட்டும் தான். அதுலயும் பல பேருக்கு கிடைக்காது. பார்ப்போம். அவர் வந்து சொல்லியிருக்காருல திரு ஜோசப் விஜய், இந்த நாட்டுக்கு விடுதலை பெற்று தந்த தேசத்தந்தை தேசப்பிரதான காந்தியினுடைய பிறந்தநாள் என்று நான் அந்த திட்டத்தை கொண்டு வர போறேன்றாரு. சந்தோஷம். எத்தனை பேருக்கு வரப்போகுதுன்றது அன்னைக்கு பாருங்க. நீங்க எத்தனை பேர் வரப்போகுது? திமுக மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் கொடுத்து கிண்டல் பண்ணோம். அதை விட இன்னும் குறைச்ச பிறகுதான் அந்த சிலிண்டர் அதை கூட கொடுக்கும் போது பார்த்துக்கலாம். என்னது, அது கூட நம்ம வந்து கொடுக்கும் போது பார்த்துக்கலாம். அந்த மாதிரிதான் இந்த கீர்த்தனா அவங்க சொல்லிட்டேன். திமுக பென் டீம்ல குமஸ்தா வேலை பார்த்தவங்க கீர்த்தனா, அமைச்சர் கீர்த்தனா திமுக குமஸ்தா வேலை பார்த்தவங்க. ஆதவர்ஜனாவே திமுக குமஸ்தா வேலை பார்த்தவர் தான். 1 லட்சம் கோடி முதலீட்டுறாங்க. அதுக்கு அதான் ஆதாரம் இருக்குதா? அதுக்கு எதனா ஆதாரம் இருக்குதா? அந்த அந்த சிடிஆர் நிர்மல்குமார் அவன் என்ன சொல்றான்? அந்த சிடிஆர் நிர்மல்குமார் அதாவது வந்து ஜி ஸ்கொயர் மாப்பிள்ளைங்க வாங்குறான். ஜி ஸ்கொயர் மாப்பிள்ளை நம்மளை பார்த்து என்னது ஜி ஸ்கொயர் மாப்பிள்ளை. மாண்புமிகு முன்னாள் அமைச்சர் அண்ணன் தங்கம் தென்னரசு ஒரு மிகப்பெரிய அரசியல் பாரம்பரிய குடும்பத்தை சேர்ந்தவர். ஜி ஸ்கொயர் மாப்பிள்ளை அண்ணன் தங்கம் தென்னரசு சிந்திச்சு சொன்னாரு. என்ன சொல்ற, லாட்டரி சீட்டு மருமகனுக்காகவே நீ வந்து லாட்டரி சீட்டு மருமகனுக்காகவே பரந்தூர் விமான நிலையத்தை வேற இடத்துக்கு கொண்டு போறியான்னு. ஜி ஸ்கொயர் மாப்பிள்ளைங்கன்னு சொன்ன யாரு? அந்த சர்வ கட்சிக்கு போயிட்டு வந்தா பாரு. உலகத்துக்கு ஒரு கட்சி கூடாத எல்லா கட்சியும் போயிட்டு எல்லா கட்சியும் காட்டி கொடுத்துட்டு எல்லா கட்சியும் கூட்டி கொடுத்துட்டு இன்னைக்கு டிவிகே கட்சியை காட்டி கொடுக்கறதுக்கும் டிவிகே கட்சியை கூட்டி கொடுக்கறதுக்கும் டிவிகே கட்சியில மந்திரியா இருக்கிறானே இன்னைக்கு அந்த என்ன மந்திரி? அது இவி மந்திரியாவும் இவி மந்திரி இல்ல, ஆமா. இன்னைக்கு அந்த இவி மந்திரியா இருக்கிற அந்த சட்டத்துறை அமைச்சர் கூட நிர்மல்குமார் வந்துட்டு ஜி ஸ்கொயர் மாப்பிள்ளாரு. லாட்டரி சீட்டு மருமகனுக்காக பரந்தூர் விமான நிலையத்தை இன்னைக்கு ரத்து பண்ணி லாட்டரி சீட்டு மருமகனுக்காக வேற இடத்துக்கு விமான நிலையத்தை எடுத்து போறீங்கன்னு சொல்லி அந்த இடத்துல அடிச்சாரு பாரு. எங்களை பார்த்து ஜி ஸ்கொயர் மருமகனா லாட்டரி சீட்டு மருமகன் 6 வருஷம் கவர்மெண்டே நடத்தினா அந்த தானே சிஎம், அந்த தானே சிஎம். சொல்லுங்க. இன்னைக்கு சார் திருப்பி சொல்றேன் சார், அந்த சட்டமன்றம் மானிய கோரிக்கைன்னு படிச்சிடறாங்க சார். மானிய கோரிக்கை விவாதத்துல பேசுறாங்கன்னா யாருன்னா எப்ப திமுகவை தாக்கலாம்னு அந்த காத்துட்டு இருக்கோம். ஆதவர்ஜனா திமுக எப்ப தாக்கலாம்? அதே மாதிரி அந்த சிடிஆர் நிர்மல்குமார், ராஜமோகன், அந்த பையன் அறநிலையத்துறை அமைச்சர் சுரேஷ் இப்ப புதுசா இப்பதான் பேச ஆரம்பிக்கிறாரு. நம்ம புஷி ஆனந்தன் இன்னைக்கு கூட சொன்னார் 85 என்னாரு புஷி ஆனந்தன். இப்போ நான் கேட்டேன், எதிர்கட்சி நம்ம திமுக தலைவரை கேட்டேன், இந்த புஷ் ஆனந்த் இனிமே
இனி எப்பவுமே திமுக ஆட்சிக்கே வராது. நீங்க ஓணும்னு நினைச்சாலும் திமுக ஆட்சிக்கு வராது. இனி எப்பவுமே திமுக ஆட்சி தான். நீங்க சர்க்கார் பட பேனர் கிழிச்சினால்தான் இன்னைக்கு நீங்க அங்க உட்காந்துக்கிறீங்க, நான் இங்க உட்காந்துறேன். கிருஷ்ணாதிபுரம் எம்எல்ஏ கரூர் மாவட்டத்தில் ஒரு சகோதரி இன்னைக்கு பேசினாங்க. ராஜபவன் எழுதி கொடுத்தது நல்லா படிச்சாங்க. அவங்களும் சொல்றாங்க, சர்க்கார் படத்தினுடைய பேனர் கிழிக்காம இருந்திருந்தால் நீங்க ஆளுங்கட்சியா இருந்திருப்பீங்க. சர்க்கார் பேனர் கட்சினா தான் ஒரு பேனர், ஒரு சினிமா பேனர் கட்சிக்கு நான் கட்சி ஆரம்பிச்சேன்னா இவங்க எப்படி பண்றா இருப்பாங்க. எனவே சட்டமன்றத்தில் மானிய கோரிக்கை யாருமே பேசல சார். இதுதான் சார் தினம் அந்த டிவி பார்க்கும்போதே வெறுப்பாது. அந்த டிவி பார்க்கும்போதே திமுக கிட்ட சண்டை போறதுக்கு வராங்க. ராஜமோகன் எங்கள்கிட்ட ஒரு இளம் நீங்க அடிக்க வாடா போடான்னு பேசுறீங்க, அடிக்க வரீங்க, கெட்ட வார்த்தையில பேசுறீங்க. எங்கள்கிட்ட நாங்கெல்லாம் இளம் ரத்தம், வெளியே கோடிக்கணக்கான கொள்கை உணர்வோட தொண்டன் இருக்கான் ராஜமோகன். சட்டமன்றத்துக்குள்ள 59 பேரு. நீ சட்டமன்றத்தை விட்டு வெளியே வந்தினா கோடிக்கணக்கான திமுக தொண்டர்கிறான். நான் ரவுடித்தனம் பண்றியா, மிரட்டுறியா? அங்க எல்லாம் வயசானவன் நினைச்சுட்டு இருக்கியா? அண்ணன் நிறைய அண்ணன் உதயாகிறார்ல, லட்சக்கணக்கான இளைஞர் படை அவர் பின்னால் இருக்கிறது. பார்த்து பேசுங்க. நீங்க என்ன சட்டமன்றத்துக்கு உள்ளே இருந்துருவீங்களா, வெளியே வர மாட்டீங்களா? நீ பேசின பேச்சுக்கு நான் சொல்றேன், நான் யாரையும் மிரட்டல. சட்டமன்றத்துக்குள்ள இளம் ரத்தம் எங்களுக்கும் தெரியும்னா பார்த்து பேசு. அதெல்லாம் சமாளிக்க முடியாது. ஆதவர்ஜனை விட்டு ஓடிவிடுவான். நீயே விட்டு ஓடிவிடுவ. புஷி ஆனந்தான் ஆளை விட்டா போன்னு ஓடிடுவார். ஏன்னா நீங்க ஒரு மேரத்தான் பண்ணீங்கல்ல, போதையை ஒழிக்கிறோன்னு சொல்லி கூட ஓடி வந்தான். வந்தா கில்லி சரத்தை, பவுடர் நஸ்கனான கில்லி சரத்தை. அவன் தொகுதியில கொக்கைன் வாங்கினா 4 போதை மாத்திரம் ஃப்ரீயா. அதுல ஓடி வந்தீங்கல்ல, அப்ப புஷி ஆனந்தன் ஓடி வர முடியாது, மூச்சு வாங்கிட்டு பின்னால போயிட்டாரு. இங்க இருக்கிறவங்க எல்லாம் எல்லாத்துலயும் எக்ஸ்போர்ட். அங்க நெல்லை மாவட்டம் ஒரு எம்எல்ஏ பேர் சொல்ல விரும்பல. அவர் நேஷனல் லெவல்ல பவர் லிஃப்டர். நெல்லை மாவட்டத்தில் எம்எல்ஏ, செகண்ட் டைம் எம்எல்ஏ. அவர் எங்களுக்கு மாவட்ட செயலர் கூட, நான் பேர் சொல்ல உங்களுக்கு தெரியும். ஒரே ஆள் 10 பேர் அடிப்பார். அதனால இப்படி எல்லாம் பேசக்கூடாது. ஆனா இப்போ சட்டமன்றம் எனக்கு இப்போ திருப்தியா இருக்கு. நான் செயற்குழுல தளபதி பேசின பிறகு சட்டமன்றம் இனிமே எப்படி இருக்கும் பாருங்க. நாங்க கொஞ்சம் அடக்கி வாசம், யாரும் பார்த்து பயந்து இல்லை. ஏன் நீங்க பொம்புறீங்க, எல்லாம் பேசுறீங்க. என்ன எல்லாம் கேட்பாங்க, நீ இதெல்லாம் பேச வேண்டியது தானே. அதை நான் மாமா மச்சான்னு பேசுறாங்க. அதை நான் ஆதவர்ஜனா தான் சீட்டு மாப்பிள்ளை அக்கா இதெல்லாம் இதெல்லாம் எங்களோட மனசு கஷ்டமா தொண்டர்கள் பேசினா கொஞ்சம் இருப்பா. அவங்க எல்லாம் சில்லற பசங்க, ஆளுங்கட்சியிலவங்க சில்லற பசங்க, மெச்சூரிட்டி இல்லாதவங்க. அவங்க ஈக்குவல் நம்மளால இறங்க முடியாது. நம்ம சட்டமன்றத்தில் ராஜாஜி, பக்த வச்சலும், பெருந்தலைவர் காமராஜர், புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், அம்மையார் செல்வி ஜெயலலிதா, எடப்பாடி பழனிசாமி இவங்களெல்லாம் பார்த்தவங்க. அமைதியா இருக்கலாம் நாங்க. ஆனா இப்ப சட்டமன்றம் எப்படி பாத்தியா? அண்ணன் நேரண்ணனுடைய பார்த்த அண்ணன் நேரண்ணன் பாத்தியா? பாய் உக்கார், சாமி உக்கார், உனதான் தெரியுமா, பாத்துக்கலாமா, வரியா? மலைக்கோட்டை சிங்கண்டா எங்க அண்ணன் நேரு, மலைக்கோட்டை சிங்கம், காவேரி நதிக்கரை நாயகன், திருச்சி எழுச்சி எப்படி வந்தாரு பாத்தியா? அண்ணன் ஏவாவேலோட சுயரூபம் இப்பதான் பார்த்தேன். 2 நாளா பாக்குறேன். திங்கள் செவ்வாய் இன்னைக்கு திருவண்ணாமலைக்காரு இப்ப பார்த்தா அண்ணன் ஏவாவேலோ அவரு இறங்கி அடிக்க ஆரம்பிச்சிட்டார். அதே மாதிரி அண்ணன் எம்ஆர்கே, அவர் எப்பவுமே வேங்கையன் மைந்தன். அண்ணன் கோவி செழியன் சிறந்த பேச்சாளர். அண்ணன் கோவி செழியன் சிறந்த பேச்சாளர். 1994ஆம் ஆண்டு குடியாத்துல பார்த்தவரை ஒரு மீட்டிங் வந்திருந்தார். ஒரு வழக்காடு மன்றம். புலவர் ஆடலரசு அண்ணன் நெல்லிகோப்பூர்ல இருந்து கோவி செழியன் குடியாத்துல பிடிஓ ஆபீஸ் எதிர்க்கும், ஆஞ்சநேய கோயில் எதிர்க்கும். கட்சியின் மூத்த முன்னோடி கோ ராஜேந்திரன் அவருடைய முடித்திருத்தம் கடையில உட்காந்து சேவிங் பண்ணிருந்தார் அண்ணன் கோவிசெழியன். அப்பதான் அவரை பார்த்தேன். அவரையும் அண்ணன் நெல்லிக்குப்பம் புகழேந்தி. அன்னைக்குல இருந்து இன்னைக்கு வரைக்கும் அவரோட நான் பழகிறேன். நாங்க எங்களுடைய பயணம் எல்லாம் ஒரு மிகப்பெரிய வரலாறு. அவர் உயர்கல்வித்துறை அமைச்சர், எதிர்கட்சியில் வலுவிக்க சட்டமன்ற உறுப்பினர், சிறந்த பேச்சாளர். அவர் இப்போ இனி அண்ணன் கோவிசெழியன் அதிகமா பேச விடுங்க. அவரு அதாவது இவன் சொல்றான், யார் வளர்ந்த கட்டவன் திருட்டில் ஆர்டர் சீட்டு மருமகன் ஆதவர்ஜனா என்னன்னு கேட்டா, அதாவது நீங்க உங்களுடைய அறிவாலயத்தில் பெரியார் சிலை இருக்கா, உங்க அறிவாலயத்தில் அம்பேத்கர் சிலை தான், முதல்ல அம்பேத்கர் சிலை வைங்க, பெரியார் சிலை. நீ யாரா சொல்றது அறிவாலயத்தில் யார் சிலை வைக்கணும்னு சொல்லி அண்ணா அறிவாலயத்தை பார்க்கும் பொழுது அதுதான் அம்பேத்கர் கொள்கையின் தலைமையிடம். அண்ணா அறிவாலயத்தை பார்க்கும் பொழுது அதுதான் தந்தை பெரியாரின் தலைமையிடம். ஒடுக்கப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட, தாழ்த்தப்பட்ட சிறுபான்மை மக்களினுடைய ஒரு தலைமையிடம் தான் அண்ணா அறிவாலயம். அண்ணன் கோவிசெழியன் அதிகமாக அழகா சொன்னார், அம்பேத்கர் சிலை இல்லையே அண்ணா அறிவாலயத்தில், பெரியார் சிலை இல்ல அண்ணா அறிவாலயத்தில் போது. அப்போ அண்ணன் கோவிசெழியன் எந்திரிச்சு அந்த வலது கட்டவன் திருட்டில் ஆர்டர் மருமகம் ஆதவர்ஜனாக்கு சொன்னார். என்ன சொன்னார் அண்ணன் கோவிசெழியன் என்று சொன்னால்,
முதல் அம்பேத்கர் பேரில் இந்தியாவிலே சட்டக்கல்லூரி கட்டிய ஒரு மாநிலம் தமிழ்நாடு. அம்பேத்கர் பேரில் சட்டக்கல்லூரி கட்டியவர் எங்கள் முத்தமிழர் டாக்டர் கலைஞர். அம்பேத்கர் பிறந்த மராட்டிய மாநிலத்தில் கூட அம்பேத்கருக்கு மணிமண்டபம் கட்டவில்லை. ஆனால் முதல் இந்தியாவிலே அண்ணல் அம்பேத்கருக்கு மணிமண்டபம் கட்டியவர் எங்கள் முத்தமிழர் டாக்டர் கலைஞர். அம்பேத்கரின் கனவுகளை நிறைவேற்றியவர் எங்கள் முத்தமிழர் டாக்டர் கலைஞர். தந்தை பெரியாருடைய உணர்வுகளை, லட்சியங்களை எல்லாவற்றும் நிறைவேற்றியவர் பெரியாரின் பெருந்தொண்டர் எங்களுடைய முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர். எனவே அம்பேத்கர், பெரியார் லட்சியங்களை நிறைவேற்றிய ஒரே இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம், ஒரே தலைவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர். எங்கள் இதயத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார் தந்தை பெரியார். ஆனால் அம்பேத்கர் சொன்னார், வாய் முடி நோக்கான்ட்டான். அம்பேத்கர் கொள்கை தலைவர்னு அம்பேத்கர் பணம் போட்டுனா போறாது. அம்பேத்கரின் கொள்கைகளை நிறைவேற்றியது, தந்தை பெரியாரின் கொள்கைகளை நிறைவேற்றியது திராவிட முன்னேற்ற கழகம் என்று அண்ணன் கோவிசிலின் சப்ஜெக்ட்ல பேசினார். உங்களுக்கு யாருன்னா சப்ஜெக்ட் பேசுவோமா சொல்லுங்க? உங்களுக்கு யாருக்குன்னா சப்ஜெக்ட் பேச வருமா? ஒருத்தருக்காவது நான் கேட்கறேன், ஒருத்தருக்காவது உங்களுக்கு யாருக்காவது சப்ஜெக்ட் பேச வருமா சொல்லுங்க? யாராவது ஒருத்தராவது சப்ஜெக்ட் பேச தெரியுமா? திமுக திட்டணும், திமுக சண்டை கிளம்பணும். நான் உண்மையிலே அண்ணன் வசந்தம் கார்த்திகேயன் அவர் முதல்ல பேசும்போது ஒரு சில விமர்சனங்கள் ஓப்பனா பேசுறேன். என்ன இப்படி கொஞ்சறாரு, ஆதவ ஜனா கிட்ட கொஞ்சறாரு, இதெல்லாம் வேற மாதிரி போகுது. நான் சொன்னேன், இருப்பா, அவரு ஏற்கனவே எம்எல்ஏ இருந்தவர் தான், அவரு ஏற்கனவே எம்எல்ஏ இருந்தவர் தான். ஆனால் ஏவா வேலூர் வழிநடத்த அவரு தான் அவர் வழிநடத்துறாரு, பொறுத்து இருந்து பாருங்க. இன்னைக்கான வசந்தம் கார்த்திகேயன் நேற்று நினைக்கிறேன், உண்மையிலே பாராட்டணும். அவர் போன் போட்டேன், அவர் பிஸியா இருந்தார், ஓடி வந்தார். அடிக்கடிக்கு வரையான்னு கேட்டல ராஜமோகன், வசந்தம் கார்த்திகேயன் ஓடி வந்தார். பத்தியா, அதான் திமுக. ஏதோ நாங்க சட்டமன்றத்தை ஒரு சமரசமா ஒரு பிரச்சனை இல்லாம கொண்டு போலான்னு பாக்குறோம். ஆனா நீ பிரச்சனை பண்ணணும்னு நினைக்கிறேன். வசந்தம் கார்த்திகேயன் ஓடி வந்தார், எல்லாம் போட்டீங்க. வசந்தம் கார்த்திகேயன் அடிக்க பாய்ந்தார் தாவேக அமைச்சரை பார்த்து. ஏன் முதலமைச்சர் அடிக்க பாய்ந்தார் யூடியூப்ல போட்டான். முதலமைச்சர்ல யாரும் அடிக்க வரல, அவர் 1000 நாள் முதலமைச்சர். அவர் தான் அமைதியா உட்காந்துக்கிறாரு, மலையில கோழி மாதிரி. அவரு போய் யாரும் பண்ண போறாங்க? வசந்த கார்த்திகேயன் ஓடி வந்தார், எல்லாமே வந்தாங்க. அம்பேத்கர் குமார், நம்ம திருவண்ணாமலை, எல்லாமே இருக்கிறாங்க உள்ள. ஆனா தங்கம் தென்னரசு பேசினா பதில் சொல்ல முடியாது உன்னால. ஐபிஎல் ஒரு பெரிய சீனியர் கேடர் சேகர் பாபு, அனிதா ராதாகிருஷ்ணன், உங்க உள்ள இருக்கிறவங்க நாங்களாம் பேசினா உங்களுக்கு பதில் சொல்ல முடியாது. சட்டமன்றத்தை ஏன்னா மக்கள் நீங்க எல்லாமே லைவ் பண்றீங்க இல்ல, அதனால மக்கள் நம்மள பார்த்துட்டு இருக்கோம். ஆனா நீ பண்ற ரவுடித்தனம், நீ பண்ற கேப் மாதிரி, முள்ள மாதிரி, களவாணி பேமானி தனத்தை கூட மக்கள் பார்த்துட்டு இருக்கான். ஒரு எம்எல்ஏக்கு எழுதி கொடுத்துருது, அதுக்கு பாட்டு இஷ்டத்துக்கு இன்னைக்கு அந்த இவங்க பேசினாங்க. யாரு? கிருஷ்ணாதிபுரம் எம்எல்ஏ. பார்த்து எனக்கு சிரிப்பு தான் வந்துச்சு. பட் நான் விமர்சனம் பண்ண விரும்பல. ஆமா, நான் விமர்சனம் பண்ண விரும்பல. ஷாக்கா ராக்கா எல்லாம் ரைமிங்கா, தொகுதி பிரச்சனை பத்தி என்ன பேசுறான்னு பார்த்தா, தொகுதி பிரச்சனை பத்தி யாரும் பேச மாட்டேன்றாங்க. ஏன் கேட்டா, தொகுதியில் எந்த பிரச்சனையும் இல்லை, திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் எல்லா பிரச்சனையும் தீர்க்கப்பட்டதுனால சார் அதான் சொல்றேன் சார். 91, 96 அம்மையார் செல்வி ஜெயலலிதா முதலமைச்சர் இருக்கும் பொழுது சட்டமன்றம் எப்படி இருந்ததோ அப்படிதான் இப்ப சட்டமன்றம் இருக்கிறது. நான் அம்மையார் செல்வி ஜெயலலிதா குறை சொல்லவில்லை, ஷீ இஸ் நோ மோர். ஆனா அப்ப சட்டமன்றம் துதி பாடினாங்க. யாருக்கு? அம்மையார் செல்வி ஜெயலலிதா அளவுக்கு துதி மட்டும் தான் பாடினாங்க, அவ்வளவு துதி பாடுவாங்க. அந்த மாதிரி இன்னைக்கு ஜோசப் விஜய துதி பாடுறது எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்த ஸ்டோரி, ஸ்கிரீன் பிளே, டைரக்ஷன்லாம் யாருன்னு கேட்டா ராஜமோகன் ஒரு தொகுதிக்கு என்ன எழுதி கொடுக்குறாப்போ அதை அந்த எம்எல்ஏ எல்லாம் படிப்பாங்க. அதனால இந்த கூட்டணி கட்சியில திமுக வார்த்தை ராஜமோகன் முறை சொல்லக்கூடாது. ராஜமோகன் சொல்றேன், ஆதவர்ஜனாவுக்கு சொல்றேன், திருட்டு ஆட்டிக்கிட்டு மரபக ஆத்தி கூட்டணி கட்சியில் நீங்க இல்லையா? ஐஎம்எல்ஏ ஓட்டே இல்லையா? நாங்க ஏதோ கூட்டணி காங்கிரஸ் மாதிரி ஐஎம்எல்ஏ, காங்கிரஸ் மாதிரி ஐஎம்எல்ஏ. விடுதலை சிறுத்தைகள் நான் திருமாவளவன் அவர் மீது மரியாதை உண்டு, எங்களுக்கு ஓட்டு போடல. விடுதலை சிறுத்தைகள் எங்களுக்கு ஓட்டு போடல. ஏன்னா தொண்டர்கள் அவர் கட்டுப்பாட்டில் இல்ல. பாத்தீங்கல்ல மாநாடு, நான் பயந்துட்டேன். அந்த கூட்டத்தை நிலை ஒழுங்கி போயிட்டேன். நான் அதை கேலியோ கிண்டலோ பேசல. இன்றைக்கும் அவர் மீது எனக்கு மரியாதை உண்டு. அந்த கூட்டம் பார்க்கும்போது ஒரு கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியல. திமுக தொண்டர்கள் எப்படி இருக்கிறாங்க? கட்டுப்பாடு. அண்ணன் திருமாவளவன் விட்டு இருந்தா மேடையில் ஒரு மணி 2 மணி பேசியிருப்பார். கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியல. சோ எங்களோட கூட்டணினாவே யாரும் எங்களுக்கு ஓட்டு போடல. எங்களுக்கு யாருமே ஓட்டு போடல. நான் முன்ன குறிப்பிட்ட மாதிரி தனித்து நின்ற மாதிரி தான். நீ ஐஎம்எல்ஏ இல்லைனா நீ எதிர்கட்சியா வந்திருப்பியா, ஆட்சி அமைச்சிருப்பியா, விடுதலை சிறுத்தை ஆட்சி அமைச்சிருப்பா, இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், காங்கிரஸ் இல்லைனா பேசுற ஆதவ சொல்றேன். இப்ப நீ வச்சுக்கடாப்பா, எல்லாரும் நீ கூட்டு போயிட்டு எல்லாம் கூடல எல்லாரும் நீ வச்சுக்கோ, நீயே வச்சுக்கோ, விட்டுறாத, பத்திரமா புடிச்சுக்கோ. ஐஎம்எல்ஏ, விடுதலை சிறுத்தைகள், இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், காங்கிரஸ் என்ன அதே மாதிரி அந்த கோபால்சாமி வெற்றி செஞ்சார். அண்ணன் செங்கோட்டையனுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள்.
மரியாதைக்குரிய அவை முன்னவர் மூத்த உறுப்பினர் அண்ணன் செங்கோட்டையனுக்கு வாழ்த்துக்கள். ஒரு வார்த்தை சொன்னாலும் அழகா சொன்னீங்க அண்ணன் செங்கோட்டையனே, அற்புதமா சொன்னீங்க. இன்னைக்கு எப்படி கோபால்சாமி ஒரு செல்வாக்கு இல்லாத தலைவரோ, ஒரு தொண்டர்களாத கட்சி மதிமுக, ஒரு தொண்டர்கள் இல்லாத ஒரு தலைவன் எப்படி கோபால்சாமி இன்னைக்கு எப்படி மதிமுக இன்னைக்கு தமிழ்நாட்டில் வீணா போச்சோ, அந்த மாதிரி இன்னைக்கு அதிமுக கோபால்சாமி மாதிரி எடப்பாடி பழனிசாமின்னு சொன்னா நான் எடப்பாடியார் அந்த நிலைமைக்கு வரமாட்டாரு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. தொண்டர்கள் அப்படியே தான் இருக்காங்க. அவருக்கும் நான் சேர்த்த பேசுறேன். எனவே கோபால்சாமி வெற்றி செஞ்ச பாரு டம்மி பீஸ், கோபால்சாமி டம்மி பீஸ். அவன் இத்தனைக்கும் உன் கூட்டணிக்கு வந்துட்டு எதிரிகளிலிருந்து வருகிற ஏவுகணை, அதாவது தாவேக்காவை நோக்கி வருகிற எதிரிகளிடமிருந்து வருகிற ஏவுகணைகளை தடுக்கிற பாதுகாப்பு கவசமாக மதிமுக இருக்கும்னு சொல்ற கோபால்சாமி ஒரு டம்மி, ஒரு செல்வாக்குல தலைவர் ரெக்கார்ட் பண்ணிக்க பாருங்க செங்கோட்டையன. வாழ்த்துக்கள். எனவே ஆதவர்ஜனா, ராஜ்மோகன், சிடிஆர் நிர்மல்குமார் காலம் பதில் சொல்லும். இதெல்லாம் பேசவே கூடாது. நீ எல்லாம் பாலிடிக்ஸ்ல பிராஸ்டியூட். இன்னைக்கு ஒருத்தம் கூட, நாளைக்கு ஒருத்தம் கூட, நாளைக்கு ஒருத்தம் கூட, அப்படி நீ வந்து மாறி மாறி படுகையில் படுகிற பிராஸ்டியூட் மாதிரி பாலிடிக்ஸ்ல நீ எல்லாம் திமுக பத்தி பேசக்கூடாது. என்ன G2 மருமகன்றது, என்ன சொல்றது, கரூர் கம்பெனின்றது, நீ எல்லாத்தோட மட்ட ரகமானவன். அதனால நாளைக்கு அசம்பிளி பார்க்கல என்ன நடக்குதுன்னு. நாளை மீண்டும் உங்களோடு நான் பேசுகிறேன். நன்றி, வணக்கம். குடியாத்தம் குமரன்.